ஓய் மாலை எக்ஸ்ட்ரா இருக்குதா? மாலை இது எனக்கு போடுவாங்க காலையில். அதுதான் உள்ள இருக்குதான்னு பாருங்க. வந்து கொண்டிருக்கிறார். ரெடி பண்ணியாச்சு. பழம் எங்க மூட்டை பிடிச்சு கொண்டாரு. ஏய் சத்தம். பொருள் எடுத்துவாடா, என்ன பூச்சி பொருளா தாயாளி சொல்லு. கால் ஏற்றி போடுறாங்க. இதோ கேட்டேன், இவன் சாமத்து கொண்டு வர சொன்னீங்க. கிடையாது, இதெல்லாம் பூச்சி பொருள் அவருக்கு. ஆமா, பாது பூச்சி என்னமில்ல. இந்த 2 வாழைப்பழம் ஒரு தேங்க போதும். சாம்பிராணி அரிசிமா வேணும். அரிசி ஒரு படி, காசு ஒரு ரூபா. அந்த துணி கொஞ்சம் வெள்ளத்துக்குண்டாப்பா. நீ எவனா பகவான்? நீ தாண்டா பகவான், நீ தாண்டா பகவான். நான் வரதுக்குள்ள நான் வரும்போதே எத்தனையும் எப்படி 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 வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்ம வரவேற்பு கொடுக்க வேண்டும். கோட்டை காயறியது அந்த வெந்நீர் எல்லாம் எடுத்து பாதத்தை சுத்தம் செய்ய வேண்டும். சீக்கிரமாக வாங்க.
மலர்கள் ஏண்டி, எல்லாம் இப்படி எல்லாம் சொன்னீங்க? ஆமா, ருக்மணி. என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க? என்னங்க சொல்றீங்க? முனிவருடைய பாதத்தை நீங்கள் வெந்நீரால் கழுவ வேண்டும் என்று உரைத்தேன். ஏங்க ஒழுங்கு மரியாதை உன் கால கழுவ சொன்னா கழுவுற. அப்படியா? இப்ப அந்தாள புடிச்சா நீ புடிச்சனா? ஏங்க முனிவர் ஒரு ரிஷியாகப்பட்ட பாதத்தை நான் கழுவ ஐயோ, எனக்கு வருது எனக்கு வருது ஆனால் முனிவருடைய பாதத்தை நீங்கள் கழுவலாம் என் கரங்களாலே நான் முடியாது. முடியாதுங்க. எனக்கு வருது ஆமா, நான் அறிந்தவன், நீங்கள் அறியாதவர்கள். முனிவருடைய வேலைகளுக்குள்ளே எனக்கு தான் தெரியும். பாதத்தை கழுவுங்க. அக்கா எப்படியோ ஒரு வகையில பார்த்தா நம்ம மன்னவர் சொல்றது பேசி கொண்டிருந்தா நேரமாகிறது டக்குனு வேலையை அப்படியே மன்னவர் வருது, எனக்கு வருது. பாதத்தை கழுவல வாங்க. ஏய், வாங்கிருச்சுங்களா? உடம்புல நாத்தடிக்குது. தண்ணி நல்லா கழுவு. ஏய், அருமை அருமை போட்டு பாரு இப்போது அவர் பாதத்தெல்லாம் கரங்கள் எல்லாம் நம்ம கொண்டு வந்து பாதத்தை எனக்கு வருது இப்போது ஏய், எனக்கு வருது பணிவிடை எப்படி செய்யறாங்க சாமி இப்படி பண்றாரு. பொறுமையா இரு. ஏய், பகவான் அதாவது நான் தேவலோகம் சென்றேன் ஆனா இந்திரனிடத்திலே ரத்தின மாளிகை கொண்டு சென்றேன் அவனும் எனக்கு விலை மதிக்க முடியாத ரத்தின மாளிகையை மதிக்க முடியாத ஆணையினுடைய துதிக்கையால் கொண்டு தரையில் மிதித்தான் அவனுக்கு சபித்தேன் ஏய், வந்துக்கிறான். முனிவர் கொடுக்கின்ற பழமையா தாயல் அவருக்கு கொடுக்கிற பழமா? அப்ப எனக்கு கொடுக்கிற பழத்துல எனக்கு பழமாயினா? எனக்கு வருது அதனால் ஆனால் பாதத்தை கழுவி ஒன்று சத்திரோகம் சென்று கிணந்திடத்தில் சாபம் பெற்று ஓடுகிறான் இந்திரன் அவன் தான் ஓடுகிறான் சத்தியலோகத்திலே சென்றால் சத்தியலோகத்திலே இருக்கக்கூடிய பெருமனாவது என் பாதத்தை வழிபாடு என்று நினைத்தேன் அவனும் அகமரியாதை கொடுத்தான் எனக்கு நானாவது உனக்கு மரியாதை கொடுப்பதாவது என்றான் எனக்கு வருது ஏய், கோபம் 7 முக கோபம் 3 முழ தோடி
22 நேத்திரங்களை படைத்த தூர்வாசன் அருமையா இருக்கு. என்னுடைய அருமையும் பெருமையும் கண்டு மெச்சித்து கொண்டவன் இந்த வைகுந்தவாசன் ஆராயும் ஒருவனே. உங்கள் லீலைகள் எல்லாம் எனக்கு அருமையாக அதை விட்டு கைலாயம் சென்றேன். கரத்தனாகிய சிவபெருமானிடத்தில் சென்றேன். சிவனிடத்தில் சென்றேன். சிவனாவது என் பாதத்தை பணிவானா? இங்க இருக்குது பாதம். பாதம் அடிக்குது சாமி. கீழே தெரியல. அங்கதானே சொல்றேன். வருது எனக்கு. சிவனை கண்டால் எனக்கு வருது. என்ன பண்ணார்? வந்தா தெரியாதானே. அவரு பதிலே இருந்திருப்பாரு. போனாரு. அவன் கஞ்சா போதியிலே இருந்து அவன் எனக்கு என்ன மரியாதை கொடுத்தான் தெரியுமா? நான் உன்னை படைத்தேன், நீ என்னை படைத்தாயா? உன் பாதத்தை நான் முடிவத்தேன். எனக்கு இப்படி எல்லாம் வேண்டும். இவர்கள் தானே என்னுடைய தெய்வம். சாமி, உன் பாதத்தை நாங்கள் எல்லாம் சுத்தம் செய்து விட்டோம். சிறிது நேரம் அமருங்கள். சந்தன குங்குமம் எல்லாம் வச்சாச்சு. உன் மலர் ஆனால் நான் நடந்து வந்த அழைப்பிற்கு நான் ரொம்ப தூரம் இருந்து நான் வைகுந்தம் சென்று வந்திருக்கிறேன். துர்நாற்றம் அடித்தது. அதனால் என்னை உடம்பெல்லாம் துர்நாற்றத்தை கழுவி விட்டீர்கள். இல்லை, பாதத்தை மட்டும்தான் கழுவணும். துர்நாற்றம் போகலாம். ஆனா ஒன்று கழுவினது போதும். இல்லை, கொஞ்ச நேரம் உட்காருங்க சாமி. பாறை கட்டி போடுறோம். எப்படி மாட்டேன். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இப்போது பெண்ணீரால் என்னை குளிப்பாட்டி விட்டீர்கள். ஆனால் தம்பி, இப்பொழுது எனக்கு ரொம்ப ஆயாசமாக இருக்கிறது. சாமி, சிறிது நேரம் இருங்க. எனக்கு கொஞ்சம் மூச்சாருங்க. உனக்கு மலர்கள் எல்லாம் கொண்டு வந்து பாதை போடுறேன். மலர்கள் கொண்டு வாங்க. அதை செய்ய ஒட்டுங்கடி தகனி பாடையற்ற நெத்தியாச்சு ஒட்டுவாங்க ஒட்ட மாட்டாங்களா?
அடுத்த மண்ணில அப்படி இல்லடா கீழே படிக்கணும் மண்டியில உடச்சு வைடா எங்கடா சீக்கிரம் பொறுமை சாமி லீலைகள் நான் மட்டும்தான் முழுதும் அறிந்தவன். நாராயணா, உன்னுடைய பெருமையும் மெச்சிட்டேன். அப்படி காசு விழுந்து போச்சு பாரு. பைடா சீக்கிரம் தேங்காய் உடச்சு கீழே வைன்னு சொன்னா நான் அழிஞ்சு போனவனை ஏன்டா வாயில கொடுத்துக்கிறேன் பழம் தேங்காய் கீழே வைடா. பழம் தேங்காவும் வைக்கணும். உரிச்சாச்சு மடங்கில போடுறேன் அவருக்கு பூச பழம் போயிடுச்சு தோல் முடிச்சு வைக்கணுமா. சரி அப்படி இருந்தாலும் சாமி உனக்கு செய்ய வேண்டிய தூரத்திலிருந்து நடந்து வந்த உனக்கு சிறப்பாக இருக்கும். சிறிது நீருந்தும் பஞ்சனிலே அமருகிறேன் என்றால் என்னுடைய கால் கைகளை அமுக்க வேண்டும். கட்டப்பட்ட ஸ்திரிகளை கொண்டவனே, பகவானே, அண்டவா நாராயணா, சாமி பெருமையே சிரிக்காதுங்க. பல்லை பார்த்தால் முனியப்பன் பல்லோடு மடங்காக இருக்கிறது. சுவாமி கலப்பாக இருக்கும். உனக்கு சத்திய மாமா என்று சொல்லக்கூடிய இரு மாநிலங்களும் உனக்கு அறியாமல் இருக்காங்க இல்லையா? அவர்களுடைய மடி மீது படுத்து நான் கொஞ்சம் சரி, நீங்கள் கொஞ்சம் சாதம் அறிந்து விட்டு பிறகு நீங்கள் நித்தம் செய்யுங்க. தாகம் தீர்ந்துச்சங்க. அடிக்கடி செத்து போய் வயசான எப்படி இல்லைன்னா பகவான் இருக்கணும். ஆமா ஆமாங்க. ஒரு வெக்கியதை போல் நடித்தேன். ஊசி போன சோறு என்னடா சாப்பாடு செய்திருக்காரு? இவ்வளவு சத்தா சொல்லுங்க. சாதத்தை சாப்பிட்டேன் நாராயணா. சாதத்தில் எந்த எப்படி இந்த
இந்த சுவை எங்கேயாவது கிடைக்கும். என்ன ஒரு அற்புதம், என்ன உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்? சாப்பிட்டேன், அப்புறம் வயிறு நிறைந்து விட்டது. ஆனால் ஒன்று, எனக்கு பஞ்சனை வேண்டும் நித்திரை செய்வதற்கு. தாங்களுக்கு இல்லாத பஞ்சாயத்து நான் அமரக்கூடிய சுடுகாடு 2 ஏக்கர் அப்படி இல்லடா. நான் அமரக்கூடிய சிவாதன் என்னுடைய ஆதிசேஷன். எப்படி அவங்க ஆதிசேஷன் 2011 ஆண்டுகள் அங்கே பள்ளி கொண்டிருந்தேன். அதுவே நீங்கள் பள்ளி கொண்டிருந்தேன். ஏய் சத்தம் டேய். ஆனா 2011 வருஷமா நீ பள்ளி கொண்டிருக்கலாம் வந்து பாம்பு நான் அப்படி பள்ளி கொண்டிருக்கா வந்தேன். உனக்கு 8 பட்டை இருக்குன்னு சொன்னியே, ஒருத்தி எம்மா, ஒருத்தி இந்த பக்கம், 4 பக்கம் ஒருத்தி கை பக்கம், ஒருத்தி பக்கம். அவங்க மடிமேதில் தான் நான் படுத்து நித்திர செய்யணும். ஏங்க ஆனால் தூர்வாசருக்கு கால்புற உருவாகவும் தலைப்புற உருவாகவும் அமர்ந்து மடி மீதில் அவர் நித்திரை செய்கிறார்களா? போங்க, நான் வரல. ஏங்க எல்லாம் சொன்னீங்க, செஞ்சோம். இது மட்டும் எங்களால முடியாதுங்க. எனக்கு வருது. நீ கொலை மூடுதான் வேணா உட்கார கொண்டு வரேன். உங்களுக்கு எல்லாம் இது தெரியாது. பெண் புத்தி பின் புத்தின்ற ஒரு நல்ல அறிந்தவன், நீங்கள் அறியாதவன். தூர்வாசருடைய லீலைகள் எல்லாம் உள்ள அதனால நீங்க அந்த பாடி வருவேடா பறக்குது. இப்போது அவர்கள் ஆமா ஆமா அவர்கள் எனக்கு வருது. சாமி வாங்க கொலை மூட்டு ஒழுங்கா போடு. அவர்கள் அவர்கள் என்ன சாமி பண்ணோம்? சாமி உனக்கு நாரி இதுக்கெல்லாம் தூங்க மாட்டான் ஜாதி. பால் டப்பா உள்ள இருக்குது. வருது
எனக்கு வருது சாமி. கூறி விட்டான் என்ன பண்ணுவோம்? நாசமா போனவன் அருமையான தூக்கம். ஏய், புரியல. கொஞ்சம் ஓரமாக உட்காந்துக்கோங்க, அப்படியே ஓரமாக உட்காருங்க. கொண்ட தூர்வாசரே, கோபம் 3 மலை தாடி 22 நேற்று வைத்த இப்போது 22 நேத்திரத்திலே 20 நேத்திரத்தை பிரித்து விட்டு 2 நேத்திரத்தோடு வச்சிருக்கிறேன். இப்ப அவன் என்ன செய்கிறேன்? உனக்கு எவ்வளவு திமிர்கள்! இப்போது என் லீலைகளை நீ அறிந்தாயா? 22 நேத்திரம் இந்த 7 பவனங்களிலும் நீதான் வல்லவன், சரி நல்லவன் என்று வந்தேன். ஆனால் நீ இப்படி என்னுடைய 22 நேத்திரத்திலே 20 நேத்திரங்களை பறித்தது இப்படி என்பது நான் அறியவில்லை. அறியாத புத்தியாக இந்த கையால எத்தனை பேர்த்துக்கு நீ